மக்களை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாற்று ரவி ப்ரோ லைவுக்கு போயிருந்தோம். லைவ்ல எல்லாரும் வித்தவுட் கேரட் ஸ்கில்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ பாதி பேர் கேரட் ஸ்கில் இல்லாம தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கிராண்ட் புஷ் பண்ணிட்டு. அதே மாதிரி தான் நாங்களும் வித்தவுட் கேரட் ஸ்கில்ல லைவ் போட்டு விளாண்டுட்டே இருந்தோம். நானும் ரவி ப்ரோ எல்லாருமே ஆடம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்களும் இந்த இடத்துக்கு கேம்ப் அடிக்க வந்துட்டோம் லூட்டை பிறக்கிட்டு. இந்த இடத்துல சம்பவம் பெரிய சம்பவமா ஆக்கி விட்டாங்க நம்ம டீம்மேட்ஸ். அது என்ன சம்பவம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த இடத்துல நாங்கள் டோக்கன் வச்சு லூட் வாங்கிட்டு இருந்தோம். அந்த சாகல எளிமையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவி ப்ரோ நாக் பண்ணிடுறாங்க. சரி நம்ம திரும்பிட்டு போகணும்னு பார்த்தா நம்மளையும் நாக் பண்ணிடுறாங்க. கரெக்டாக டோபி குளோவால் அடிச்சு ரிவே பண்ணி விட்டுருவார். அவர் என்னை ரிவே பண்ணி நான் கரெக்டாக எஞ்சி குளோவால் அடிச்சிருவேன். அவன் இப்போ புதுசாக விட்டு அந்த பவரை போட்டு நம்ம டோபி கில் எடுத்து விட்டுருவான். கடைசியில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த பவரை உடச்சு விட்டுருவோம். நாங்கள் ஒரு 3 பேர் இந்த இடத்துல குளோவால் சுற்றி போட்டு மெடிக்கேட் போட்டுருவோன்ட்டு படுத்து கிடந்து மெடிக்கேட் போட்டு எங்கிருந்து அடிக்கிறானே தெரிய முடியும். ஃபுல்லாக கிராஷ் பார் ஆகிட்டாங்க. மெடிக்கேட்டை போட்டு முடிச்ச பிறகு இந்த இடத்துல மினிவில் அடிச்சு போட்டு இருக்கிறது எங்களுக்கு இப்போதான் தெரியும். அடுத்து குளோவால் உடச்சோன்னா மாப்பிள்ளை ஏறிட்டு போயிடுவாரு. மாப்பிள்ளையும் அதில் பறந்து போக சொல்லிட்டோம். ஒன்னொன்னா போகன்ட்டு மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் போய் நாக் ஆயிடுவாரு. அப்புறம் நானும் ரவி ப்ரோ மட்டும் தான் இருப்போம். இந்த இடத்துல எனக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க. பின்னாடி திரும்பினா நம்ம ரவி ப்ரோவே போட்டுருவாங்க. 60 போட்டு ரிவே பண்ணிட்டு இருப்பேன். அந்த சாக்கில் ஒருத்தன் பைக்கில் வந்து ஏற்றிடுவான். நம்ம ரவி ப்ரோ மறுபடியும் நாக் ஆயிடுவாங்க. சரி நாங்கள் கூட அடிக்கலான்னு பார்த்தா ஒரு பியூட்டி அடிச்சு மேட்சை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா.